ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம். பச்சரிசி புட்டு தான் இது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதை நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்தால் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். இப்போ நாம் இந்த ரெசிபிக்காக மெயின் இன்க்ரீடியண்ட்டே வந்து பச்சரிசி மாவு தான். ஃபஸ்ட்டு நான் மிக்சிங் பவுல் எடுத்துட்டேன். 1 கப் அளவு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட்டிலேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச பச்சரிசி மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இது வந்து டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் தான் வாங்கினேன். இந்த பச்சரிசி மாவு பார்த்திங்கன்னா சிட்டிகளவு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணியை சேர்த்துக்கணும். ஒரே அடியாக தண்ணியை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த மாதிரி வந்து பிசைஞ்சிக்கணும். நம்ம நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. சொல்லப்போனால் இது 1/4 டம்ளர் அளவு தான் தண்ணியே வந்து போதுமான அளவு. இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு தெளித்து மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஸோ இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதுதான் பாதம். மாவு எடுத்து டைட்டாக கொழுக்கட்டை வந்து பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா வந்து மாவும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. அடுத்து நம்ம இதை வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து சல்லடையை எடுத்துட்டு கலந்து வச்சுருந்த மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சல்லடையில் சேர்த்துட்டு நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மாவை வந்து சலிச்சு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பூவாக வரும் இந்த புட்டு பார்த்தீங்கன்னா. ஸோ எல்லா மாவும் வந்து சல்லடையில் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வந்து சலிச்சு எடுத்துக்கலாம். இதில் இந்த மாதிரி கட்டி கட்டியாக வரும். இதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க மாவு பார்த்தீங்கன்னா. அப்போ தான் நமக்கு நல்லா வந்து பூ போல் வரும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா. இப்போ நல்லா வந்து சலிச்சு எடுத்தாச்சு. இந்த 1 கப் வந்து பச்சரிசி மாவு ஒரு 3 பேர் வந்து சாப்பிடலாம். உங்கள் வீட்டில் வந்து 5, 6 பேர் இருந்தாங்கன்னா நீங்கள் 2 கப்பில் வந்து பச்சரிசி மாவு வந்து சேர்த்து இந்த ரெசிபியை வந்து செஞ்சுருங்க. இப்போ மாவு நல்லா வந்து சலிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இதை நம்ம வந்து வேக வைக்கணும். நான் ஸ்டீமர் பிளேட் எடுத்துக்கிட்டேன். அடுத்து நான் ஒயிட் கிளாத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம சலிச்சு வச்சுருந்த பச்சரிசி மாவு வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். இந்த பச்சரிசி மாவு இந்த கிளாத்தில் இப்போ நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இன்கேஸ் உங்ககிட்ட ஸ்டீமர் பிளேட் இல்லைன்னா நீங்கள் வந்து இட்லி தட்டில் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த பாத்திரம் இருக்கோ வீட்டில் அந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த புட்டு வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து டைட்டாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி எடுத்துட்டேன் ஸ்டீமர் பிளேட்டில். இப்போ நான் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாத்திரத்தில் வந்து தேவையான அளவு வந்து தண்ணியை சேர்த்துட்டேன். தண்ணி நல்லா காஞ்சி வரட்டும். காஞ்சி வந்த பிறகு நம்ம தயார் பண்ணி வச்சுருந்த பச்சரிசி மாவை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். இது குறைஞ்சது 10லேருந்து 12 நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்துக்கணும். நான் வந்து 12 நிமிஷம் நல்லா இந்த புட்டு மாவை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுங்க. ஸோ தண்ணி மட்டும் பார்த்து ஊற்றுங்க, எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படுதோ நம்ம ஸ்டீம் பண்ணுறப்போ. இப்போ பார்த்தீங்கன்னா 12 நிமிஷம் ஆயிடுச்சு. இது கரெக்டான ஸ்டேஜ். நான் எடுத்து பார்க்குறேன். மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை நம்ம வந்து தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். நல்லா சூடாக இருக்கும். பார்த்து பொறுமையாக எடுங்க இது எடுக்கிறப்போ. இல்லைனா நீங்கள் ஆறிட்ட பிறகு லைட்டாக ஆறிச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை நான் வந்து சுட சுட இருக்கிறப்பவே ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். பாருங்கள் நல்லா புட்டு வந்து பூ போல் வெந்து வந்திருக்கு. கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது. இந்த டைமில் நம்ம இதை வந்து நல்லா உதுத்து விட்டுக்கணும். ஒரு கரண்டி எடுத்து வச்சு நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அடுத்து நம்ம பேரலலாக வந்து தேங்காவை நல்லா துருவி எடுக்கணும். மிக்சர் ஜாரில் வந்து 1/2 கப் அளவு வந்து தேங்காவை சேர்த்துட்டேன். வாசத்துக்கு ஏலக்காவை சேர்த்துட்டு இது நல்லா 2லேருந்து 3 பல்ஸ் அளவு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தால் போதும். அடுத்து நம்ம வந்து புட்டு மாவு வந்து நல்லா உடச்சி விட்டுக்கணும். நல்லா சூடாக இருக்க சொல்லி நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டாச்சு. அடுத்து நம்ம வந்து சர்க்கரை வந்து சேர்த்துக்க போகிறோம். 1 கப் அளவு பச்சரிசி மாவுக்கு நான் 1/2 கப் அளவு வந்து சர்க்கரையை வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுவே போதுமான அளவாக இருந்துச்சு. உங்களுக்கு சர்க்கரை வந்து கூடுதலாக வேணும்னா நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட விருப்பம் தான். அடுத்து நம்ம வந்து தேங்காய் துருவலை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். வாசத்துக்கு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். சூடாக இருக்க சொல்லி இந்த நெய் சேர்த்திங்கன்னா இந்த புட்டோட நல்லா உருகி நல்லா மணமாகவும் வாசமாகவும் இருக்கும்.
இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சூடாக இருக்கிறப்பே சர்க்கரை சேர்த்தோம்னா அது நல்லா உருகி வந்துடும். இன்கேஸ் உங்களுக்கு ஒயிட் சுகர் பிடிக்கலைன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம் தான். இதை வந்து தயாராகிடுச்சு. இப்போ நம்ம வந்து சுட சுட ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இந்த ரெசிபி எடுத்துக்கலாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த ரெசிபியை பார்த்தீங்கன்னா. இது வாரத்தில் 1 முறை இல்லை 2 முறை உங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுங்க. மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி ரொம்ப சிம்பிளான ரெசிபி. யார் வேணாலும் செய்யலாம். ஈவன் சைல்டு கூட செய்யலாம். நீங்களும் ஒரு முறை இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை.